சென்னை மந்தவெளி பக்கத்தில் ஏற்கனவே ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிருந்தாங்க. ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிருக்கும்போது நம்முடைய பவர் பில் 100% குறைஞ்சிரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெட்வொர்க் சார்ஜஸ் மட்டும் கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு புயல் அடிக்குது 2-3 நாள் பவரே இல்லை அப்படின்னா, ஆன் கிரிட் சிஸ்டம் சோலார் போட்டிருந்தோம், நம்ம வீட்டில் பவர் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் சின்ன சிஸ்டம் வரைக்கும் ஒரு 3 கிலோவாட் வரைக்கும் போடும்போது குறைந்த விலையில் நம்மக்கிட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற யூபிஎஸ் பேட்ரி இதை நம்ம சோலார் பேனலோட கனெக்ட் பண்ண முடியும். இதுக்கு 2 ரிலே சிஸ்டம் போட்டுக்கணும். அந்த பேனல் பவர் இருக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் பேட்டரியோட கனெக்ட் ஆகாது. 100% ஆன் கிரிட் சிஸ்டமாகவே ஒர்க் ஆகும். எப்போ பவர் கட் ஆகுதோ பவர் கட் ஆகிறத சென்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரிலே என்ன பண்ணும், ஒரு சோலார் பேனலை இந்த பேட்டரியோட MPPT மூலிமா கனெக்ட் பண்ணும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பவர் நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டில் எப்போயும் கரண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடும். அப்போ நம்ம வீட்டில் பவர் ஃபெயிலியர் இல்லாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக ஆன் கிரிட் சிஸ்டத்தில் ஒர்க் ஆகிட்ருக்கும். பவர் ஃபெயிலியர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக பேட்ரி சிஸ்டத்தின் மூலிமா ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டமாக ரெண்டும் சேர்ந்து ஹைப்ரிட்டாக ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி ஒரு செட்டப்பு நாங்கள் சென்னையில் இப்போ பண்ணி கொடுத்துருக்கோம்.